திமுக மேல அதிருப்தியில இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அதிருப்தி இருக்கதா யாரும் சொல்லலையே. நேற்று பேசினப்ப சொல்லியிருக்காங்க. இல்லையா அதிருப்தியா இருக்கான்னு யாரும் சொல்ல. பேர சொல்லுங்க. இதெல்லாம் பொய் செய்தி. அதாவது அவங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும், திராவிட மாடல் அரசு நீடிக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை என்று ரொம்ப அழுத்தம் திருத்தமா துரை வைகோ அவர்களும் நான் கடைசியாக பேசும்போது 15 நிமிடங்கள் அதை பற்றியே பேசினேன். அப்பொழுது அங்கே இருந்த அனைவரிடத்திலும் இதற்கு இன்னும் பலத்த கைதட்டல் வர வேண்டும் என அனைவரும் கைதட்டினார்கள். ஆக தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் அரசை தொடர்ந்து நடத்துவார். 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை அப்சல்யூட் மெஜாரிட்டி பெறும். கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும். நான் அப்படி கூட்டணி அரசு வர வேண்டும் என்று விரும்பவும் இல்லை, தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அந்த மாபெரும் வெற்றிக்கு நாம் உறுதுணையாக இருப்பதற்காகத்தான் திராவிடத்தை காக்க பாடுபடுவதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய எதிர்கால கடமை என்று சொல்லித்தான் நான் உயர்நிலை குழு, பொதுக்குழு, நிர்வாக குழுவிலே முடிவெடுத்து திமுகவோடு கூட்டணி வைத்தோம். அதே நிலைப்பாடுதான் இந்துத்துவா சக்திகள், சனாதன சக்திகள் தமிழகத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று முனைந்து திட்டமிட்டு அமித்ஷாவும் பிரதம மந்திரி நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருப்போரும் அதற்கு கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சிகள் மண்ணோடு மண்ணாகும், தவிடு பொடியாகும். இது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞரினுடைய பூமி, திராவிட இயக்க பூமி. இந்த பூமியிலே கொட்டப்பட்ட வியர்வை அந்த திராவிட இயக்க தோழர்களுடைய ரத்தத்திலே இருந்து வந்த வியர்வை. ஆகவே திராவிட இயக்கம்தான் என் நாடி நரம்புகளிலே ஓடுகின்ற உணர்ச்சியாகும். நான் திமுக கழகத்திலே 1964 ஆகஸ்ட் 21 அன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னிலையில் கோகலே ஹாலில் பேசிவிட்டு நான் திமுக கழகத்தில் இணைந்தவன். இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலே தளபதிகள் விருதுநகர் சீனிவாசனுக்கும் அண்ணன் எல் கணேசனுக்கும் தூதுவனாகவும் அவர்கள் நினைப்பதை செய்து முடிப்பவனாகவும் அந்த போராட்ட களத்திலே இருந்தவன். அரசியல் சட்டத்தை தலைவர் சொல்லியும் மீறி நான் போய் எரித்தவன். அதை போல நாடாளுமன்றத்திலே பல தடவை இந்திய எதிர்ப்புக்கான தீர்மானங்களை கொண்டு வந்தவன். அது மட்டுமல்ல, நாங்கள் வாஜ்பாய் காலத்திலே கூட்டணி இருந்தபோது அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நேஷனல் அஜெண்டா, ஒரு மெமரண்டம் தயார் செய்த போது முரசொலி மாறன் அண்ணன் அவர்களும் நானும் அதிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். அதை முகப்பிலே வைத்திருப்பார்கள். அந்த நேஷனல் அஜெண்டாவிலே வக்ஃப் பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. அந்த நேஷனல் அஜெண்டாவிலே ஜம்மு காஷ்மீரை பற்றி ஒரு வரி கிடையாது. அந்த நேஷனல் அஜெண்டாவிலே ஒரு மதம், ஒரு மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்ற பேச்சின் முணுமுணுப்பு கூட அங்கே எட்டி பார்க்கவில்லை.